ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்டதுக்கு ஜோம்பி ஆயிடுவாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்றா. இவளுக்கு உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வருது. ஆனா இதை யாரும் கவனிக்கல. இப்ப அவ கூட படிக்கிற ஒரு பையன் விளையாட்டா அவ ஜடைய இழுக்கிறான். மொத்த தலையும் பிச்சுக்கிட்டு வருது. அவ்வளவுதான், அந்த பொண்ணு அப்படியே ஜோம்பியா மாறி அந்த பையனை பிடிச்சு கடிச்சு வச்சிடறான். இப்போ அந்த பையன் ஒரு அத்லெட். அவன் கடி வாங்கினோன்னு அடுத்த நிமிஷமே ஜோம்பியா மாறி கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் துரத்தி கடிக்கிறான். என்னடா ஒரே சத்தமா இருக்குன்னு பார்க்க வந்த டீச்சரையும் விட்டு வைக்கல. மொத்த ஸ்கூலும் இப்போ ஜோம்பி கோட்டையா மாறிடுச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு பிரின்சிபல் கிட்ட சொன்னா அவர் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிராங்க் பண்றாங்கன்னு அசால்ட்டா வராரு. அப்புறம் என்ன, அவருக்கும் தரமான சம்பவம் தான். இதுல நம்ம பிடி டீச்சர் மட்டும்தான் எப்படியோ தப்பிச்சு மற்ற டீச்சர் கூட எல்லாம் சேர்ந்து ரூஃப் மேல போய் நிக்கிறாங்க. இதுல போலீஸ்காரர் கூட இதெல்லாம் ஹாலோவீனுக்கு போட்ட கெட்டப்னு நினைச்சு ஜாலியா கை கொடுக்க அவருக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு. கடைசியா ஒரு அம்மா வராங்க. அவங்க பையன் ஜோம்பியா நிக்கிறான். டீச்சர் எல்லாம் கத்தியும் அந்த அம்மா கேட்கவே இல்லை. அடுத்த செகண்டே அந்த அம்மாவையும் காலி பண்ணிட்டானுங்க. இந்த டீச்சர்லாம் எப்படி இப்ப இந்த குட்டி ஜோம்பி கிட்ட இருந்து தப்பிப்பாங்கன்னு அடுத்த ஷார்ட்ஸா சொல்றேன்.